யூ சீட். என்னைய ஏமாத்தி என் பாதுகாப்புல இருக்க பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கீங்க. உங்களை என்ன பண்ற பாருங்க. ஐ கால் த போலீஸ். ஐயோ சார் சார் சார், எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். என்னை விட்டுடுங்க சார், நான் போயிடுறேன் சார், நான் போயிடுறேன். ஐயோ யூ பிளடி சீட் ஃப்ராட் பையல. மாப்பிள்ளை விஷயம் போட்டு என்ன ஏமாத்துறியா? சார் போலீஸ் வர வச்சு உன்னை என்ன பண்ற பாரு. எது வந்தாலும் பேசிக்கலாம் சார். என்ன சார் சார் எது வந்தாலும் பேசிக்கலாம் சார். உன்கிட்ட எனக்கு என்னடா பேச வேண்டியது இருக்கு? எதை பேசுறதா இருந்தாலும் போலீஸ் சார் பேசு. சார் சொன்னா கேளுங்க சார். சார் போலீஸ்ல வேணாம் சார். சார் போலீஸ் வர வச்சு உன்னை ஆ சார், இங்க தான் சார் அவர் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நாங்க தான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போனாரு. இப்படிதான் சார் அவர் கார் போச்சு. இந்த பக்கமாவா? ஆமா சார். ஜானு போட்டோ கூட. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பார்த்தது இல்லை சார். சார், இவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, நான் பார்த்தது இந்த இடத்துல எங்கேயாவது நீங்கள் பார்த்துருந்தீங்க? இல்லை சார், எனக்கு தெரியாது. வேற ஆள்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ சார். சொல்லுமா. யாரை கேட்டாலும் தெரிலங்கிறாங்க. சரி, நீங்கள் அந்த பக்கம் கேட்டு பாருங்க. நானும் ஜானுவும் இந்த பக்கம். சரி சார். ஜானு வா. ஹலோ. ஓகே சார், அந்த பேஷண்ட் கேஸ் விஷயமா நான் இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்றேன். மா மா ரைட் மா நான் வந்து எல்லாத்தையும் கிளியரா ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மா 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 மாம் யாரம்மா? மாம் அம்மாவா? மாம் மா மா மாமாவா? மாமானா உங்க வீட்டுக்கார் சிவாவா? எங்க இருக்கார் சிவா? எங்க இருக்காருமா? மாமா அங்க. சிவா அங்க நிக்கிறவங்கள யாருன்னு தெரியலையே. சரி, பக்கத்துல போய் யாருன்னு விசாரிச்சு பார்த்தா தெரியும். மாமா மாமா மாமா
ஓகே ஆ ஹலோ சார், சொல்லுங்கள் சார். நீங்க சிவாவா? இல்லை சார், உங்க ஒய்ஃப் சக்தியா? நானே முரட்டு சிங்கிள் சார். போங்க சார். மாமா 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 ஐயோ, மறுபடியும் மயங்கிட்டாங்களே. யாரை கேட்டாலும் தெரிலங்கிறாங்க. என்ன பண்ணுறது? சார் நானும் விசாரிச்சுட்டேன் சார், யாருக்குமே தெரியலையா. சரி சரி, வா போலாம். வாங்க. திவ்யா, திவ்யா, என்னங்க என்னாச்சு? இவங்கள விடாம திரும்ப திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? ஏய், அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பாரு, ஒழுங்கா நான் கேக்குற துட்ட தரல, நான் டாக்டர்கிட்ட போய் நாங்க அந்த பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கோம்னு எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். என்ன மிரட்டுறியா? இதோ இந்த பொண்ணு இருக்க, இப்படிதான் சேட்டு பிசினஸ்ல குறுக்க வந்துச்சு. இப்போ நிலைமைய பாத்தியா? You bloody rascal! பாவுங்க, இவங்கள சுத்தி சுத்தி நிறைய ஆபத்து இருக்கு. இனி இவங்கள கேட்டு யார் வந்தாலும் அனுப்பி விடக்கூடாது. இவங்களே கண் முழிச்சு சுய நினைவு வந்ததுக்கு அப்புறம் யார் என்னன்னு விசாரிச்சு நாமளே இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். நீ சொல்றது என்னமோ சரிதான். அது வரைக்கும் இவங்க எங்கே இருக்கட்டும். சரிங்க. சரி, சாப்பாடு ரெடியா? ரெடிங்க. சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன். அவங்கள பார்த்து. ம். வாங்க. எங்க சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். வேணாம் மீனாட்சி, தலை ரொம்ப வலிக்குது. ஒரு காஃபி மட்டும் கொண்டு வர முடியுமா? பெரியண்ணி, எனக்கும் காஃபி. இதை கொண்டு வரேன். இந்தாங்க. இந்தா ஜானு. சக்தியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல மீனாட்சி, எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டோம், எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டோம். ஆனா யாருமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. சக்தி எங்க வச்சிருக்காங்க, இப்ப என் சக்தி எப்படி இருக்கா, எதுவுமே தெரியல மீனாட்சி. சரி, இப்ப நம்ம என்னதான் பண்றது? பெரியண்ணி, ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சா கூட ட்ரை பண்ணலாம். ஆனா எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்து மாதிரி வழியே இல்லாம போயிடுது. சரி, சக்தி ஒரு கார்ல போனான்னு சொன்னீங்கல்ல, அந்த காரு புது காரா இல்ல பழைய காரா, ஏதாவது விசாரிச்சு பாத்தீங்களா? மீனாட்சி, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டேன். இல்ல, அதுக்கப்புறம் சக்தி கார்ல போனான்னு சொன்னீங்கல்ல, அந்த காரு புது காரா இல்ல பழைய காரான்னு விசாரிச்சீங்களான்னு கேட்டேன். எஸ்,
அண்ணா என்னண்ணா பண்ண போறீங்க? சக்தியை பார்த்ததா சொன்னாங்கல்ல, இப்போ கூட நம்ம கூட வந்தாங்களே, அவங்களுக்கு கால் பண்ண போறேன். பண்ணி அவங்க கிட்ட அது புது காரா இல்ல பழைய காரா அப்படி அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அவங்க சொல்ற டீட்டெயில்ஸை வச்சு ஆர்டி ஆஃபீஸ்க்கு போய் கார் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சா சக்தியை கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆ சூப்பர்ண்ணா, உடனே கால் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ, சாரி நைட்ல கால் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு திரும்பவும் ஒரு ஹெல்ப் வேணும். இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல சொல்லுங்க. எங்களால இன்னும் சக்தியை கண்டுபிடிக்க முடியல. அதனால எங்களுக்கு இன்னொரு சின்ன தகவல் தேவைப்படுது. என்ன தகவல் சொல்லுங்க சார். நீங்க சக்தியை கார்ல பார்த்ததா சொன்னீங்கல்ல, ஆமா சார். அந்த காரை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? தட் மீன்ஸ் அந்த கார் புதுசா இல்ல பழசா, அதோட நம்பர் இல்ல வேற ஏதாவது அந்த மாதிரி. திரும்ப திரும்ப கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சார் கார் புதுசா தான் இருந்துச்சு, ஆனா நம்பர் எதுவும் ஞாபகம் இல்லையே சார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதுல TN09 அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு சார். சூப்பருங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மொத்த நம்பரும் ஞாபகம் வந்துருச்சுன்னா நான் சக்தி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். இல்ல சார், இதுவே யதார்த்தமா நான் காரை தள்ளும் போது தான் பார்த்தேன். அது மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கு சார். ஆனா பிகினிங் நம்பர் அதுதான், அது மட்டும் கன்ஃபார்ம் சார். ஓகேங்க, தேங்க்யூ. என்னாச்சு? ஒரு நம்பர் தான் சொன்னாங்க, மீதி நம்பர் சொல்லலை. அவங்களுக்கு அது ஞாபகத்தில் இல்லையா? கார் மட்டும் புதுசாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த நம்பரை வச்சு புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன லிஸ்ட் எடுத்து பார்த்தா மேபி அடுத்த ஏதாவது க்ளூ கிடைக்கதான்னு பார்க்கலாமே. அண்ணா நீங்க சொல்றது தானே கரெக்ட். பெரியம்மா, பெரியம்மா, ஏன்னா புகழ் பார்த்தா சக்தியை பத்தி கேட்பான். வா போலாம். அண்ணா வா வா, ஐயோ அதை வாங்கிக்க. சரி இருங்க, கொடுங்க அதை சீக்கிரம். பெரியம்மா எங்க இருக்கீங்க? டக்குன்னு உள்ள வா. பெரியம்மா, பெரியம்மா இங்கதான் இருக்கீங்களா? என்ன புகழ்? மில்கி மேனும் அம்மாவும் எப்போ வருவாங்க பெரியம்மா? அது சீக்கிரம் வந்துருவாங்க புகழ். பெரியம்மா நாளைக்கு காலைல நான் ஸ்கூலுக்கு போகணும். அம்மா வந்தா தானே என்ன கூட்டிட்டு போவாங்க. இங்க பாரு பெரியம்மா, நான் இருக்கேன்ல. அம்மா வேலை முடிச்சிட்டு வர வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், சரியா? நாளைக்கு ஸ்கூலுக்கும் நானே உன்னை கூட்டிட்டு போறேன், ஓகே? ஓகே பெரியம்மா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சமத்தா போய் தூங்குங்க. பெரியம்மா வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன், ஓகே? நான் தனியாலாம் தூங்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீங்களும் கூட வாங்க. புகழ் வாங்க பெரியம்மா. நீ போ, நான் வந்துடுறேன். இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்கு, நீங்களும் என் கூட வாங்க பெரியம்மா. வாங்க பெரியம்மா. சரி வாங்க சரி, பெரியம்மா. வா போலாம். மாமா, பாவம் புகழ். பெத்த பிள்ளைகிட்டயே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் கட்டுறது? அண்ணா கவலைப்படாதீங்க அண்ணா, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். சரி இருங்க அண்ணா, நான் அது வந்துடுறேன். ம். சக்தி, நீ எங்க இருக்க சக்தி? உன்னை நான் எங்க எல்லாம் தேடுறது? எங்க சக்தி போயிட்ட? புகழ் வேற உன்னை கேட்டு அழுதுகிட்டே இருக்கான். சீக்கிரம் வீட்டுக்கு வா சக்தி.
ஏங்க எப்படி இருக்காங்கங்க? இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. எப்பங்க இவங்களுக்கு குணமாகும்? ஹெவி டோஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த எஃபெக்ட் இன்னும் குறையாம இருக்கு. ஏங்க எனக்கு பயமா இருக்குங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? இப்படியே இருந்தா பிரெயின் பாதிச்சு கோமாக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்ல? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நியூராலஜிஸ்ட். அவன்கிட்ட கூட்டு போய் பார்க்கலாமே. ஏங்க உடனே அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கலாம்ல? சரி சரி, உடனே கேட்குறேன். ம். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? எனக்கு உங்க அப்பாயின்மெண்ட் வேணுமே. எப்போ வரட்டும்? ஈவினிங்கா? ஓகே, தேங்க்யூ டாக்டர். என்னங்க சொல்றாரு? டாக்டர் ஈவினிங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. ம். ஏங்க எப்படியாவது இந்த பொண்ணு நல்லா ஆனா போதுங்க. எஸ், பாவம் இவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ. சரி, நீ போய் வேலையை பாரு. ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகணும். சரிங்க. சரி. இவ்வளோ நேரம் ஆகுது. எங்க இங்க தானே இருக்கேன்னு சொன்னாரு. எங்க போனாரு? சார், ஆ சரவணன் சார் சொன்னது இப்படித்தான் நினைக்கிறேன். சார், சரவணன் சார் அனுப்புன மிஸ்டர் சிவா நீங்க தானா? ஆமாம் சார். நீங்கள்? நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? சார், எனக்கு புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன சில்வர் கலர் ஈட்டியாஸ் கார் யாரோடதுன்னு தெரியணும் சார். சார், கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார். அப்போ வண்டி நம்பர் சொல்லுங்க. வண்டி நம்பர் TN09. TN09. சார் சொல்லுங்க சார். சார், அவ்வளோதான் சார் தெரியும். என்ன சார் நீங்கள் இந்த நம்பரை வச்சுக்கிட்டு எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சார், இந்த சீரீஸில் வர புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டியோட லிஸ்டெல்லாம் எனக்கு கொடுங்க. அது போதும் சார். சார், நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குது தெரியுமா? திருப்பதிக்கு போய் மொட்டை அடித்தவொன்னே தேடுற மாதிரி இருக்குது சார். சரி இருங்க சார், இதோ வரேன். சார், நீங்கள் கேட்ட லிஸ்ட்டு இதில் இருக்குது. மொத்தம் 10,000 கார் நம்பர் இருக்குது. அவங்களோட ஃபோன் நம்பர் இதில் இருக்குது சார். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். ஜானு. இந்தாங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இதில் யாரோ ஒருத்தவங்க வீட்டில் தான் சக்தி இருக்கணும். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, உங்களுக்கு சக்தின்னு யாராவது தெரியுமா? இல்லைங்க, அப்படி யாரையும் தெரியாதுங்க. ம், ஓகே. ஹலோ. ஹலோ சார், உங்களுக்கு சக்தின்னு யாராவது தெரியுமா? என் டாக்டர் நேம் சக்தி. என்ன ஏஜ் சார்? 4 years. இல்லை சார், அரவுண்ட் 30. இல்லை சார், அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. ம், ஓகே சார். ஓகே சார்.
கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. சக்தி, நீ எங்க இருக்க சக்தி? உன்னை பார்க்காம நானும் புகழும் தவிக்கிறோம். சக்தி ப்ளீஸ், நீ எங்க இருக்க? டாக்டர் சுந்தரம், இவர் வீட்லயாவது சக்தி இருக்கணும். கேட்டு பார்ப்போம்.